Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மார்க்கு 15ஆம் அதிகாரம் 22 மற்றும் 24ஆம் வசனங்கள். இயேசு சிலுவையை சுமந்தது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. அது மனித குலத்தின் பாவபாரம் முழுவதும் ஒரே மனிதரின் தோளில் ஏற்றப்பட்ட தருணம். அவர் எடுத்த ஒவ்வொரு அடியும் உங்கள் மீட்பிற்காக இருந்தது. அவர் சுமந்த சிலுவை ஒரு மரக்கட்டை அல்ல, அது நீங்கள் சுமக்க வேண்டிய தண்டனையே. உங்கள் பாவம் மன்னிக்கப்பட அவர் தன்னை தானே பலியாக கொடுத்தார். இது ஒரு கற்பனை அல்ல, நடந்த உண்மை. அவர் அந்த பாதையில் நடந்தது விருப்பத்தினால் அல்ல, உங்கள் பாவத்தின் தீர்ப்பு நிறைவேற வேண்டியதால்தான். அவர் சிலுவையில் தொங்கியது பலவீனத்தால் அல்ல, நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டியதால்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கொதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கபாலஸ்தலம் அல்லது கொல்கொதா என்று அழைக்கப்படும் இடத்திலேயே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இன்றைக்கும் அந்த கொல்கொதா மலையை எருசலேம் வாசலுக்கு புறம்பே காணலாம். தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு 2 கண்களைப் போல குகைகளும் மூக்கை போன்ற ஒரு பகுதியும் உடையதாய் மண்டையோடு போலவே காட்சியளிக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். உங்களுக்காக அடிமையின் ரூபம் எடுத்தார். உங்களுக்காக சிலுவையை சுமந்தார். சாதாரணமாக அந்த பாரமான சிலுவையை யாராலும் தூக்க முடியாது. அப்படி தூக்கினாலும் அந்த பலுவோடு மலையில் ஏறுவது மிகவும் கடினமான காரியம். இயேசுவுக்கு ஒரு பக்கம் பசி, தாகம், தூக்கமின்மை, மற்றொரு பக்கம் சரீரமெல்லாம் சவுக்குகளினால் அடிக்கப்பட்டதால் ஏற்பட்ட வேதனை. அந்த வேதனையான சூழ்நிலையில் சிலுவையை தூக்கி கொண்டு எருசலேம் வீதி வழியாக கொல்கொதா மேட்டை நோக்கி நடந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பு உகாண்டா தேசத்தை ஒரு கொடிய சர்வாதிகாரி அரசாண்டார். அவர் அப்பாவி மக்களையும் தன்னுடைய விரோதிகள் என்று கருதி சித்திரவதை செய்து கொலை செய்தார். ஒரு முறை சந்தேகத்தின் பேரில் 300 பேரை பிடித்து சுட்டு கொள்வதற்காக வரிசையாக நிறுத்தினார். அப்படி சுட்டு கொள்ளுகிறவர்களை தூக்கி அடக்கம் பண்ண அவர் ஒரு வழியை கையாண்டார். ஒருவன் மாத்திரம் சுவரின் அருகே போய் நிற்க வேண்டும். அவனை போர் வீரன் சுட்ட உடனே அவனுடைய சரீரத்தை மற்றவன் தூக்கி கொண்டு போய் மண்ணில் புதைக்க வேண்டும். பின்பு அவன் சுவர் பக்கமாய் வந்து சுடப்படுவதற்காக நிற்க வேண்டும். அடுத்து அவனை போர் வீரர்கள் சுடுவார்கள். அடுத்தவன் வந்து அவனை கொண்டு போய் அடக்கம் செய்துவிட்டு அவனும் சுவர் பக்கமாய் வந்து நிற்க வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள். சுடப்பட்ட ஒருவனை மற்றொருவன் போய் தூக்கி கொண்டு பிரேத குழியில் போடும்போது தூக்கி கொண்டு செல்லுகிறவன் என்ன நினைப்பான்? அடுத்த சில வினாடி நேரங்களில் தானும் அதே போல துடிப்பதை உணருவான் அல்லவா? அதுபோல இயேசு கிறிஸ்து பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கும்போது அவருடைய தீர்க்க தரிசன கண்கள் இனி அவருக்கு என்னென்ன துன்பங்கள் சம்பவிக்க போகிறது என்பதையெல்லாம் பார்த்திருந்திருக்கும். ஆனாலும் அவர் அதை குறித்து பயப்படவோ வருத்தப்படவோ இல்லை. அவருடைய கண்கள் சிலுவைக்கு அப்பாலுள்ள மேன்மையான காரியங்களை மட்டுமே நோக்கி பார்த்தன. இம்மையிலுள்ள பாடுகளை அவர் பொருட்படுத்தவில்லை. உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தையும் நித்தியத்திலுள்ள மகிமையையுமே அவர் நோக்கி பார்த்தார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்காக சிலுவை சுமந்த அந்த இரட்சகரை நோக்கி பாருங்கள். கொல்கொதாவின் கொடிமுடியிலே கல்வாரி மலையில் நம்முடைய ஆண்டவர் நமக்காக பாவ நிவாரண பலியாக தம்மை தாமே ஒப்பு
கொடுத்தார். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தனது பாவங்கள் மன்னிக்கப்பட அந்த பர்வதத்திற்கு ஏறித்தான் ஆக வேண்டும். மோசேயின் நாட்களிலே வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே உயர்த்தப்பட்டார். சர்ப்பமாகிய சாத்தானின் தலையை கர்த்தர் அங்கே நசுக்கினார். சாபங்களை முறித்து நோய்களை குணமாக்கும்படி தழும்புகளை தன்னில் ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நீங்கள் கல்வாரி பர்வதத்திலே ஏறினால் மட்டும் போதாது, அங்கே தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்ட பின்பு மறுபடியும் பாவம் செய்து அவரை வேதனைப்படுத்த மாட்டேன் என்கிற தீர்மானத்திற்கு வர வேண்டும். அன்றைக்கு தானியேல், நான் ராஜாவின் போஜனத்தாலும் அவருடைய திராட்சரசத்தாலும் தீட்டுப்படவே மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் செய்தார். ரூத்தினுடைய தீர்மானம் என்ன? மோவாபிய தேசத்திற்குள் திரும்பி செல்லவே மாட்டேன். இஸ்ரவேலின் தேவன் என்னுடைய தேவன் என்பதே அது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் செய்கிற தீர்மானங்கள் தான் கர்த்தரிலே உங்களை உறுதியாய் நிலைநிறுத்தும். கல்வாரி மலைக்கு ஒருவன் ஏறாமல் நித்திய ராஜ்யத்திற்குள் அவனால் பிரவேசிக்கவே முடியாது. பாவ மன்னிப்பை பெறும்பொழுதுதான் அவனுக்கு பரலோக வாசல் திறக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்கு வீதியிலே சந்திக்கப்பட்ட போது கல்வாரி பர்வதத்திற்கு நேராய் தன் கண்களை ஏறெடுத்தார். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று உள்ளம் உருகி சொன்னார். பிரியமானவர்களே, கல்வாரி பர்வதத்திற்கு ஏறி உங்களுக்காக தம்முடைய ஜீவனை அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவருடைய கல்வாரி அன்புக்கும் தியாகத்திற்கும் தகுதியுள்ள வாழ்க்கை வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். கல்வாரியை தவிர்த்து பரலோகத்தை அடைய முடியாது. சிலுவை வழியே மட்டுமே ரட்சிப்பு. இதுவே தேவன் வைத்த வழி. இதற்கு வேறு வழி இல்லை. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். அவரை தவிர பிதாவினிடத்தில் செல்ல முடியாது. ரட்சிப்பு வேறு ஒருவரிலும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே ரட்சிப்பு உண்டு. பிரியமானவர்களே, இப்போதே உங்கள் வாழ்க்கையை தேவனிடம் அர்ப்பணியுங்கள். தாமதிக்காதீர்கள். உங்கள் பாவங்களை மறைக்காமல் தேவனுடைய சந்நிதியில் ஒப்புக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே பாவங்களை சுத்திகரிக்கும் என்பதை உணருங்கள். ஒரு உறுதியான தீர்மானத்திற்கு வாருங்கள். இனி பாவத்தில் வாழ மாட்டேன், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வேன் என்று உங்கள் கண்களை கல்வாரியை நோக்கி உயர்த்துங்கள். இன்றே மனம் திரும்புங்கள். இல்லையெனில் இழப்பது இந்த உலகம் அல்ல, நித்திய ஜீவன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையில் அடைந்த வேதனை, நிந்தை யாவற்றையும் பொறுமையாய் சகித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை போல அன்பான தேவன் ஒருவருமில்லை. உம்முடைய அளவிட முடியாத அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறேன். நீர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். இப்போதும் எங்களுடைய குற்றம் குறைகள் யாவையும் நீர் மன்னித்தருளும். எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். அதனால் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள உதவும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.